வெல்கம் டு டோசன்ட் டெசபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 days சீரீஸில் 23rd வீடியோவில் இருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோவில் ஹெட்லெஸ் சர்வீஸ், அதாவது ஸ்டேட்ஃபுல் செட்டை பற்றி பார்த்துருப்போம். அதில் கடைசியாக ஹெட்லெஸ் சர்வீஸை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மேனிஃபெஸ்டில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம். கடைசியாக சர்வீஸ் நேம் MySQL -h அப்படின்ட்டு, which means we are pointing to headless service. ஸோ இந்த வீடியோவில் ஹெட்லெஸ் சர்வீஸ்னா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஹெட்லெஸ் சர்வீஸ் ஒரு ஜென்ரலாக சர்வீஸ் கியூபர்நெட்டிஸில் சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்வீஸ் வந்து ஒரு பாடை இன்டர்நெட்லேயோ இல்லை இன்ட்ராநெட்லேயோ இல்லை வித்தின் த கிளஸ்டர்லையோ அவுட் சைட் த கிளஸ்டர்லையோ ஆக்சசபிளாக வச்சுக்கிறதுக்கு தான் சர்வீஸ் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லோட் பேலன்சராகவும் சர்வீஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆகுது. அந்த வெப் அப்ளிகேஷனுக்கான டேட்டா பேஸை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. டேட்டா பேஸும் ஒரு பாடாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனும் ஒரு பாடு, டேட்டா பேஸும் பாடு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்க குளோபல் சிம்பிளில் இருக்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு பர்டிகுலர் தனியான பாட். அது இல்லாமல் ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் MySQL டேட்டா பேஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 3 பாட் தனியாக இருக்குது. இப்போ ஒரு பாட் இன்னொரு பாடை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் தேவை. இப்போ இந்த MySQLன்றது ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, கிளஸ்டர் ஐபி. ஸோ கிளஸ்டர் ஐபி மூலயமா இன்னொரு பாட் வந்து இந்த எஸ்கியூஎல் பாட வெப் அப்ளிகேஷன் பாட வந்து கிளஸ்டர் ஐபி எஸ்கியூஎல் பாட கிளஸ்டர் ஐபி மூலயமா ஆக்சஸ் பண்ண போகுது. விச் மீன்ஸ் இட்ஸ் ஒன்லி ஏபிள் டு ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ டேட்டா பேஸுங்கிறது வெப் அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ரைட் ஆக்சஸோட வந்து இங்கே ஸ்டோர் ஆச்சுன்னா தான் உங்களால் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது மற்ற சர்வீஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. அந்த பாடை இன்டர்நெட்டில் இல்லை அவுட் சைட் கிளஸ்டர் ஆர் வித் இந்த கிளஸ்டர் எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. பட் நமக்கு இங்கே இருக்க ரெக்குவயர்மெண்ட் எதுக்கும் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். ஒரு டெப்ளாய்மெண்ட் ஆர் அந்த வெப் அப்ளிகேஷன் இந்த டெப்ளாய்மெண்ட் கூட கனெக்ட் ஆனால் மட்டும் போதும். ஒரு சர்வீஸ் வேணும், பட் எக்ஸ்போஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஹெட்லெஸ் சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டரோட ஐபி, அந்த சர்வீஸோட ஐபி அட்ரஸே இருக்காது. கம்யூனிகேஷன் டிஎன்எஸ் மூலியமாக தான் ஆக்சஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் ஹெட்லெஸ் சர்வீஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ் அலோகேட் ஆகுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லெஸ் சர்வீஸே அலோகேட் பண்ணிடும். ஆர் நீங்கள் ஹெட்லெஸ் சர்வீஸில் நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் செட்டை தான் நீங்கள் டெப்ளாய் பண்ணணும். டெப்ளாய்மெண்ட்டாக உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேனிஃபெஸ்டில் ஸ்டேட்ஃபுல் செட்னு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டெப்ளாய்மெண்ட்டோட மேனிஃபெஸ்ட் சேம் மேனிஃபெஸ்ட் தான், பட் அதுக்கு பதில் ஸ்டேட்ஃபுல் செட் ப்ளஸ் சர்வீஸ் நேமும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, MySQL -h. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நேமை கொண்டு வந்து நீங்கள் டெப்ளாய்மெண்ட்டில் அதாவது ஸ்டேட்ஃபுல் செட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கும் கம்யூனிகேஷன் நடக்க போகுது. ப்ளஸ் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்லும்போது இந்த ஸ்டேட்ஃபுல் செட் அந்த ஜாபை பார்த்துக்கும். என்ன டிஎன்எஸ், என்ன ஹோஸ்ட் நேமை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்டேட்ஃபுல் செட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஹெட்லெஸ் சர்வீஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஹெட்லெஸ் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்ஃபுல் செட்டில் தான் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கிளஸ்டரில் நான் ஹெட்லெஸ் சர்வீஸோட மேனிஃபெஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை அப்ளை பண்ணும். kubectl apply -f ஹெட்லெஸ் சர்வீஸ் அப்படின்னா எனக்கு இது கிரியேட் ஆயிருச்சு. kubectl get svc ஓகே. இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது kubectl get svc -o void அப்படின்றத வச்சு அந்த கமாண்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு மென்ஷன் பண்ண நேமில். பட் கிளஸ்டர் ஐபி ஐபி அட்ரஸே இல்லை. அது ஏன்னா
ஸோ மற்ற சர்வீஸ் மாதிரி இதுவும் அதே மேனிஃபெஸ்ட்ல தான், சேம் மேனிஃபெஸ்ட்ல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், கடைசி லைன்ல, லைன் நம்பர் 11ல பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி நன்னு கொடுத்துருக்காரு. விச் மீன்ஸ் ஐபி அட்ரஸ் எதுவும் தேவையில்ல, கிளஸ்டர் ஐபி அட்ரஸ் இதுக்கு அசைன் ஆக வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி மென்ஷன் பண்ணால் இந்த சர்வீஸ் ஹெட்லெஸ் சர்வீஸாக தான் கிரியேட் ஆகும். அதனால தான் நம்ம kubectl get svcன்னு கொடுக்கும்போது நமக்கு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு காட்டுதே தவிர கிளஸ்டரோட ஐபி காட்டல. ஸோ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்ஃபுல் செட்டோட இந்த சர்வீஸ் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்ஃபுல் செட்டில் சர்வீஸ் நேமை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் இது கனெக்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க். ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.